கிளாத்தில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதுதான் கிளாத்துனா ரெட் கலரில் இல்லை நம்ம இதில் தெரியுதா? இவனோட கிளாத்தே கொஞ்சம் அதே ப்ரௌன் டோன் அதிலே தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம கிளாத்தை ரெடி பண்ணுவோம். கிளாத்தோட டெக்ஸ்சர் அதே மாதிரி ஒரு புது இமேஜ் டெக்ஸ்சர் ஒரு புது இமேஜ் டெக்ஸ்சர் நியூ கொடுத்து நான் கிளாத்துன்னு கொடுக்குறேன். கிளாத் கொடுத்துட்டு அந்த கிளாத்தோட கலரை பேஸ் கலரில் இம்போர்ட் பண்ணுறேன். அண்ட் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, கிளாத் எல்லாத்துக்குமே சேம் கலர் தான், அதனால் நம்ம கிளாத்துக்கு வந்து சேம் கலரே கொடுத்துப்போம். இதில் கிளாத்து வெறும் கிளாத்து. ஓகே, அண்ட் இப்போது கிளாத்துக்கு என்ன கலர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதில் டெக்ஸ்சர் பெயிண்ட் மோடுக்கு போய்ட்டு, அண்ட் எனக்கு தெரிஞ்சு இது இன்னும் லைட்டாக இருக்குது. ஸோ நான் இது இன்னும் கொஞ்சம் டார்க் ஆக்கிடுறேன். ஏன்னா அது என்ன சொல்கிறது, அது அந்த இது கூட செட் ஆகலை, இந்த ஆர்மர் செட்டு கூட செட் ஆகலை. அண்டு ஓகே, இந்த கலர் செட் ஆகுது. பட் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். இதான் நம்மளோட கிளாத்தோட மெயின் கலராக இருக்க போகுது. ஓகே, அண்டு கிளாத்தில் நான் இன்னொரு கலர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், இதோட டார்க் டோன். ஸோ இது ஷிஃப்ட் டி கொடுத்து டூப்ளிகேட் எடுத்து மேலே வைக்கிறேன். வச்சுட்டு ஹியூ சேச்சுரேஷன் இதோட அவுட்புட் எடுத்து கலரில் போடுறேன். அண்ட் இதை வியூ பண்ணுறேன், கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி. அண்ட் வேல்யூவை நல்லா கம்மி பண்ணுறேன், டார்க் ஆகிடுச்சு இல்லையா? இப்போது இது ரெண்டுத்தையும் நான் மிக்ஸ் பண்ண போகிறேன் ஆம்பியன்ட் டெக்ஸ்சர் யூஸ் பண்ணி. மிக்ஸு கொடுத்து மிக்ஸ் கலரு, ஸோ இந்த கலர் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு அவுட்புட் எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 0 வந்து மேலே இருக்கிறது அண்ட் 1 வந்து கீழே இருக்கிறது. ஓகே, ஸோ 0A 1 வந்து B. ஆம்பியன்ட் டெக்ஸ்சர் எங்கே இருக்குது நம்மளோடது? கர்வேச்சர் இருக்குது. ஸோ கர்வேச்சர் மேப் எப்படி இருக்குது? கர்வேச்சர் யூஸ் பண்ணலாமா இல்லை ஆம்பியன்ட் டெக்ஸ்சர் யூஸ் பண்ணலாமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். எதில் நல்லா ஷார்ப்பான அந்த கிளாத்தோட கட்டுலாம் தெரியுது அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். கர்வேச்சரில் ஒன்றுமே தெரியல. ஸோ அதனால் ஆம்பியன்ட் டெக்ஸ்சரை நான் எடுத்துக்கிறேன். ஆம்பியன்ட் டெக்ஸ்சரை அப்படியே ஷிஃப்ட் டி கொடுத்து இந்த இடத்துல வச்சுக்கிறேன். ஓகேவா? அண்டு இப்போது இந்த ஆம்பியன்ட் டெக்ஸ்சரை மாஸ்காக யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஆம்பியன்ட் டெக்ஸ்சரோட கலரை கொண்டு வந்து ஃப்ராக்ஷனில் கனெக்ட் பண்ணுறேன். கமாண்ட் ஃப்ராக்ஷனில் கனெக்ட் பண்ணணும். அண்ட் இது வந்து ஏல இருக்கணும், தப்பாக பண்ணிட்டேன். அண்ட் ஓகே, இப்போ இதோட அவுட்புட்டில் ஆம்பியன்ட் டெக்ஸ்சர் இருக்கு இல்லையா, இதை ஒரு கலர் ரேம்ப் வச்சு நான் கண்ட்ரோல் பண்ண போகிறேன். கலர் ரேம்ப் எடுத்து கனெக்ட் பண்ணியாச்சு. அண்ட் இதை வச்சு நான் கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ தெரியுதா, இந்த டீட்டெயிலுக்காக தான் ஆம்பியன்ட் டெக்ஸ்சர் நான் யூஸ் பண்ணது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு அந்த கிளாத்தோட ஷேடோ பார்ட்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும். நம்ம கஷ்டப்பட தேவையில்லை, மேனுவலாக நம்ம உட்காந்து பெயிண்ட் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லை. அதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணது. அண்ட் இப்போது மிக்ஸோட அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும், பிரின்சிபல் BSDFோட அவுட்புட். ஓகே, ஸோ இப்போ இதோட முடிஞ்சா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை, நம்ம என்ன பண்ணோன்னா கிளாத்துக்கான டெக்ஸ்சர்ஸ் அப்ளை பண்ணோம். ஸோ கிளாத் டெக்ஸ்சர்ஸ் நம்ம எங்கேருந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆஸ்யூஷுவல் CC0 அப்படிங்கிற வெப்சைட்லேருந்து தான் எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக்கை நம்ம யூஸ் பண்ணலாம். இதை நான் 2Kவாக டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் பண்ணிட்டு பிளெண்டரில் நான் எப்படி இம்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். இதை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் டி ப்ரெஸ் பண்ணுறேன். அண்ட் இதில் கிளாத்துங்கிற டெக்ஸ்சர் இருக்கு இல்லையா, இதில் உள்ள நார்மல் GL அண்டு ரஃப்னஸ், இது ரெண்டு மட்டும் நம்மளுக்கு போதும். நார்மல் GL அண்ட் ரஃப்னஸ். ஓகே, இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி பிரின்சிபல் BSDF கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்சர் அப்ளை ஆகிருக்கு, தெரியுதா உங்களுக்கு? ஸோ நார்மலோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கிறேன், இப்போ தெரியும் உங்களுக்கு. ஸோ அதாவது அந்த கிளாத்தோட டெக்ஸ்சர் நல்லாவே அப்ளை ஆகிருக்கும். ஒரு கோணிப்பை மாதிரி இருக்குது, அதாவது ஒரு கோணிப்பையோட டெக்ஸ்சரு. அண்ட் இதெல்லாம் கொஞ்சம் க்ளீனப் பண்ணி வைக்கிறேன். ஸோ இது வந்து பேஸ் கலர் தானே, இதை க்ளீனப் பண்ணி இங்கே வச்சுட்டு ஓகே. ஸோ நம்மளுக்கு இந்த டெக்ஸ்சர் வேணும். அண்ட் நம்ம பேக் பண்ண நார்மல் டெக்ஸ்சர் அவன் தான் முக்கியம் நமக்கு, அவனும் வேணும். நான் போன தடவை சொன்னேன் இல்லையா, 2 பேருமே வேணும் நம்மளுக்கு. அதனால் நம்ம ரெண்டுத்தையுமே இந்த நார்மல்லே மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ நான் போன தடவை சொன்னேன் இல்லையா, நார்மல் மேப்பை மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஜஸ்ட்டு நம்ம இந்த தடவை பம்ப் யூஸ் பண்ணாமல் வெறும் நார்மல் அது ஒர்க் ஆகாது. ஸோ பம்ப்பு தான் நல்லாயிருக்கும். பம்ப் எடுத்து இந்த நார்மலில் ஹைட்டை அண்ட் இந்த நார்மல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 நார்மல் நம்மளுக்கு இருக்கும், தெரியுதா? அண்ட் இதோட வேல்யூவை கம்மி பண்ணிட்டு 0.1. ஓகே, அப்படி இல்லைனா 0.02. ஓகே, இப்போ நல்லா தெரியுது இல்லையா அந்த நார்மல் நம்மளுக்கு. அண்டு நம்மளோட நார்மல் பேக் பண்ணப்பட்ட நார்மலும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, ஏன்னா ரெண்டுமே இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஓகே, நல்லாயிருக்கு. இப்போ அடுத்து இந்த நார்மலோட ஸ்கேலிங்கை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம். இப்போ 1 தானே இருக்குது ஸ்கேலிங், அண்ட் அந்த ஸ்கேலிங்கை 2 இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அண்ட் டீட்டெயிலாம் இன்னும் சின்னதாக தெரியுதா? ஸோ 3த்தையும் செலக்ட் பண்ணிட்டு
ஸோ இதுவும் 2, இதுவும் 2, இதுவும் 2. ஸோ இப்போ இந்த டீட்டெயில் தெரியுது இல்லையா உங்களுக்கு, ஒரு கிளாத் மாதிரியான டீட்டெயில் நம்மளுக்கு கிடைக்கும். சின்னதாக இருக்கும் பட் கிளாத் மாதிரி இருக்கும். அண்ட் இதோட ஸ்ட்ரென்த்தை நான் அட்ஜஸ்ட் பண்ணி செக் பண்ணிக்கிறேன் கரெக்டாக இருக்கான்ட்டு. ஓகே, அண்ட் இதோட ஸ்ட்ரென்த்தை அண்டு நம்மளோட நார்மல் பேக் பண்ணப்பட்ட நார்மலோட ஸ்ட்ரென்த்தை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறேன், ஏன்னா அப்போ தான் கரெக்டாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக. அண்டு என்னை பொறுத்த வரைக்கும் கிளாத் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப பலன்னு இருக்க மாதிரி இருக்குது தெரியுதா, கொஞ்சம் கிளாஸியாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த ரஃப்னஸ் மேப்போட வேலை அது, இந்த ரஃப்னஸ் மேப் வந்து அந்த மாதிரி பண்ணுது. ஸோ இந்த ரஃப்னஸ் மேப்போட வேல்யூ எடிட் பண்ணுறதுக்காக இதுக்கு ஒரு கலர் ரேம்ப் ஆட் பண்ணுறேன். கலர் ரேம்ப் ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் அதை அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அதாவது ஒயிட் வேல்யூவை கம்மி பண்ணும்போது என்ன ஆகுது பாருங்கள், ஸோ ரஃப் ஆகுது இல்லையா. ஸோ இந்தளவுக்கு ரஃப்னஸ் நம்மளுக்கு இருந்தால் ஓகே. அண்ட் இப்போ எல்லா கிளாத்துமே ரஃப்பாக மாறி இருக்கும். ஸோ உள்ளே இருக்க இந்த கிளாத் உட்பட தெரியுதா. ஓகே, இப்போ நம்மளுக்கு கிளாத்தோட அந்த பேட்டர்ன் நார்மலும் கிடச்சிருச்சு, நம்ம பேக் பண்ண நார்மலும் கிடச்சிருச்சு, எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிருச்சு. தட்ஸ் ஆல். நம்மளுக்கு கிளாத்து ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா லெதருக்கும் அதே மாதிரி தான் நம்ம பேட்டர்ன் தான் யூஸ் பண்ண போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி லெதருக்கு ஒரு நல்ல கலரை கண்டுபிடிக்கணும். நம்ம மேபி இந்த கிளாத்துக்கு யூஸ் பண்ண இந்த கலரே கூட யூஸ் பண்ணலாம். எங்கே அந்த கிளாத்தோட டெக்ஸ்சர், ஸோ இது இருக்கு இல்லையா, இந்த கிளாத்தோட இந்த கலரே கூட யூஸ் பண்ணலாம் நம்ம. அதுக்காக இந்த கலரை நான் செலக்ட் பண்ணி பிக் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த கலரை. ஓகே, தட்ஸ் ஆல். இப்போ லெதருக்கு வந்து அதே மாதிரியே லெதரோட ஷேடர் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அண்ட் லெதரோட ஷேடரில் ஷிஃப்டே கொடுத்து ஒரு இமேஜ் ஷேடர் ஒன்று, இமேஜ் டெக்ஸ்சர் எடுத்துகிட்டு வந்து இது உள்ளே போட்டு நியூ கொடுத்து ஜஸ்ட்டு லெதர்னு சொல்லி சேவ் பண்ணிக்கிறேன். லெதர் அண்ட் நியூ இமேஜு. அண்டு இதுலேயும் லெதர்னு போட்டுக்கிறேன், LEATH. ஓகே, இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன் லெதரை. அதுக்கு முன்னாடி இதை ஃபில் பண்ணிக்கிறேன் கலர் வச்சு. ஓகே, ஸோ ஃபில் பண்ணிட்டு ஒரு சேவ் ஒன்று போட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா லெதரும் அதே கலரில் தான் இருக்குது. பட் லெதரில் இன்னும் சில விஷயங்கள்லாம் நம்ம ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த நார்மல் டீட்டெயில் இருக்கு இல்லையா, இதையும் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. அதே மாதிரி ஷிஃப்ட் டி கொடுத்து டூப்ளிகேட் எடுத்து ஒரு ஜஸ்ட் என்ன அதாவது ஹியூ சேச்சுரேஷன் வேல்யூ அண்டு ஹியூ சேச்சுரேஷனை கலரில் கனெக்ட் பண்ணிட்டு இதோட வேல்யூ கம்மி பண்ணோம் அப்படின்னா இதோட அவுட்புட் வச்சுக்கோங்க. இதோட வேல்யூ கம்மி பண்ணோம் அப்படின்னா நல்லா டார்க்கான அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் இதுக்கப்புறம் ஒரு மிக்ஸ் ஒன்று, மிக்ஸு கலர். ஸோ ஏ கலர் இங்கே, பி கலர் இங்கே, அண்ட் இதோட அவுட்புட் பேஸ் கலரு ரிவ்யூ பண்ணிக்கோங்க. அண்ட் ஆம்பியன்ட் டெக்ஸ்சர் எங்கே இருக்குது, ஆம்பியன்ட் டெக்ஸ்சர் இருக்கு இல்லையா, ஆம்பியன்ட் டெக்ஸ்சரை ஷிஃப்ட் டி கொடுத்து இங்கே கொண்டு வந்து ஆம்பியன்ட் டெக்ஸ்சரோட கலரு ஃபேக்டருக்குள்ளே போகணும். தட்ஸ் ஆல். இப்போது ஷிஃப்ட் ஏ கொடுத்து ரேம்ப்பு அண்ட் இந்த ரேம்ப் இங்கே கனெக்ட் பண்ணிட்டு ரேம்போட வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ப்பான அந்த ஆம்பியன்ட் டெக்ஸ்சர் வேல்யூஸ் கிடைக்கும். தெரியுதா? ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம பண்ணி ஆகணும். மற்ற எல்லாத்தையும் நம்ம ஹைட் பண்ணிவிடுவோம். இப்போ இதை மட்டும் வச்சு செக் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கா? இல்லை, இப்படி இருந்தால் ஓகே தான். பட் கர்வேச்சர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போமா? ஸோ இதை அப்படியே மூவ் பண்ணி இங்கே வச்சுட்டு, கர்வேச்சர் நம்ம யூஸ் பண்ணதே இல்லை இது வரைக்கும். ஸோ இதான் கர்வேச்சர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஜஸ்ட் செக் மட்டும் பண்ணி பார்ப்போம். கர்வேச்சர் எடுத்து இதோட கலர் எடுத்து ஃப்ராக்ஷனில் கனெக்ட் பண்ணிட்டோன்னா கர்வேச்சர் என்ன ஆகுது? ஸோ எனக்கு தெரிஞ்சு கர்வேச்சர் இதில் கொஞ்சம் வித்தியாசமாக ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த கர்வேச்சரை யூஸ் பண்ணவே முடியாது. யூஸ் பண்ணலாம், பட் ஆனால் என்ன சொல்கிறது, அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஓகே, இல்லை, கர்வேச்சர் செட் ஆகாது. அதனால் நான் ஆம்பியன்ட் டெக்ஸ்சரை யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ ஆம்பியன்ட் டெக்ஸ்சர்னா லைட்டாக கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருக்குது. ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ நம்ம ஆம்பியன்ட் டெக்ஸ்சர் போட்டதால் கொஞ்சம் சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. அண்ட் இப்போ மற்றதெல்லாம் ஆன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே, ஓகே, இப்போ லெதருக்கு அதே மாதிரி லெதர் டெக்ஸ்சர் நம்ம ஒன்று டவுன்லோட் பண்ண போகிறோம். டவுன்லோட் பண்ணிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி அதோட நார்மலும் நம்ம பேக் பண்ணப்பட்ட நார்மல் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அவுட்புட் ஒன்று கொடுத்துடலாம். தட்ஸ் ஆல். அதுக்கு மேலே நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்ல லெதருக்கு. ஓகே, சேவ் பண்ணிப்போம். அண்ட் இங்கே வந்து லெதர் டெக்ஸ்சர் ஒன்று எடுப்போம். ஓகே, லெதர் டெக்ஸ்சர், லெதர் அண்டு எந்த லெதர் யூஸ் பண்ணலாம்? கொஞ்சம் டேமேஜான லெதர் தான் எனக்கு வேணும். அண்டு ஐ எம் ஷுர் அபவுட் தட்.
ஏன்னா இந்த மாதிரி லெதர் ரொம்ப டேமேஜ் ஆகிடக்கூடாது அண்டு டேமேஜ் ஆனது தெரியணும். அண்ட் இதை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இதை பிளெண்டரில் நம்ம இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ டவுன்லோட் பண்ணதை ஜஸ்ட் நம்ம இம்போர்ட் பண்ணுவோம். இந்த பிரின்சிபல் பிஎஸ்டிஎஃப்பில் Ctrl+Shift+T அண்டு இதில் லெதர் எங்கே இருக்கான், லெதர் இதுதான் லெதர்னு நினைக்கிறேன். இதில் ரஃப்னஸ், நார்மல் ஜிஎல், கலர் தேவையில்லை. ஏன்னா இந்த கலர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணியிருக்க கலருக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதனால் நான் ரஃப்னஸ்ஸு, நார்மலு, கலர் தேவையில்லை, ரஃப்னஸ் அண்ட் நார்மல் மட்டும் எடுத்துக்கிறேன். இது 2 தான் நம்மளுக்கு தேவை. அண்டு இதை எடுத்து நான் செலக்ட் பண்ணி கொடுத்தேன்னா நம்மளுக்கு ஒரு லெதர் டெக்ஸ்சர் கிடைக்கும். ஓகே, பட் இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. அதனால் நான் இதை வந்து ஒரு 3 அண்டு 3. ஓகே, ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த லெதர் பேட்டர்ன் நல்லாவே தெரியுது இந்த இடத்துலலாம். ஸோ இது பார்த்தாலே லெதர் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஓகே, அண்டு இது லைட்டாக மேலே இப்படி மூவ் பண்ணி வச்சுப்போம் நம்ம. அண்ட் இப்போ நம்ம நார்மல் லெதரையும் இதையும் மிக்ஸ் பண்ணணும் இல்லையா? அதனால் என்ன பண்ண போகிறோன்னா இந்த நார்மல் மேப்பையும் இதையும் மிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் பம்ப் மேப் ஒன்று போடுறேன். பம்ப் ஒன்று போட்டு அதை நார்மலில் கனெக்ட் பண்ணுறேன். அண்டு நம்மளோட பேக் பண்ணப்பட்ட நார்மல்லையும் லெதர் டெக்ஸ்சரை ஹைட்லையும் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, கனெக்ட் பண்ணிட்டு இதை 0.02. ஓகே, 0.02ல் ரொம்ப அதிகமாக இருக்குது. 0.01 அண்ட் நம்மளோட நார்மல் மேப்பும் தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. நம்மளதும் தெரியாமல் போயிடக்கூடாது. அண்டு 1ல் இருக்கும்போது நம்மளதும் தெரியுது அண்டு அந்த நார்மல் மேப்பும் தெரியுது. ஓகே, 0.01 அது ஃபைனாக இருக்குது. அண்டு நம்மளதும் 1ல் கரெக்டாக தெரியுது. இது இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்குது? 0.02 இல்லை, 0.01 ஓகே தான். அண்டு ஸ்ட்ரென்த் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, இது வந்து நம்மளோட நார்மல் அண்டு ஸ்ட்ரென்த் அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஓகே. அண்ட் இன்வெர்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே, இன்வெர்ட் பண்ணாலும் லெதர் நல்ல டீட்டெயிலாக இருக்குது, தெரியுதா? ஸோ இந்த இடத்துல பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு. இன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்வெர்ட் பண்ணதுக்கப்புறமா இன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எது கரெக்டாக இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஓகே, இதே ஓகே தான். இன்வெர்ட் பண்ணாமலே நல்லா தான் இருக்குது. ஓகே, நைஸ் பண்ணியாச்சு நம்ம எப்படி. அண்ட் இதை நம்ம சேவ் பண்ணிப்போம். அண்டு லெதருக்கு அதே மாதிரியே ஆம்பியன்ட் டெக்ஸ்சர் வச்சு மிக்ஸ் பண்ணணும் இல்லையா நம்ம. அண்ட் இன்னொரு சின்ன விஷயங்கள் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லெதரோட டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். அதுக்கு லெதரோட அந்த இமேஜ் டெக்ஸ்சர் இருந்தால் நல்லா தான் இருக்கும். பட் அதையும் நம்ம இதையும் மிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதையும் நம்ம டிஃபால்ட் கலரையும் மிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதான் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருக்கேன். லெதரோட கலரை நான் இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ இதான் லெதரோட கலரு. எங்கே லெதரோட கலர் எங்கே இம்போர்ட் ஆச்சு? ஸோ ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குல்ல. ஸ்டார்டிங் அப்படி தான் இருக்கும், பட்டு போக உங்களுக்கே பழகினேன் எல்லாம். ஏன்னா பிளெண்டர் அப்படி தான். ஓகே, அந்த லெதர் இம்போர்ட்டே ஆகலன்னு நினைக்கிறேன். ரஃப்னஸ்ஸு, நார்மலு, மெட்டல்னஸ்ஸு 3மே இம்போர்ட் ஆகிருக்கு. பட் ஆனால் அவன் மட்டும் இம்போர்ட் ஆகலை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா டேரெக்டாக அதை ட்ராக் அண்ட் ட்ராப்பே பண்ணுறேன். ஓகே, இப்போ இதை டேரெக்டாக பேஸ் கலரில் இம்போர்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கான்ட்டு. ஸோ லெதர்னால் இப்படி தான் இருக்கான், தெரியுதா? லெதரோட டெக்ஸ்சரே தான். இதை வந்து நம்ம Ctrl+T கொடுத்து இதோட 3 ஓகே. ஸோ இதுதான் சூப்பரான லெதர் கலரு. அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதுல்ல உங்களுக்கு, இது நல்லா இருக்குது பார்க்க. நிஜமாக நல்லாயிருக்கு. இந்த கலர் தீமே என்ன சொல்கிறது, நல்லா தான் இருக்குது. அண்ட் இதை வந்து நம்மளோட பேஸ் கலர் கூட மிக்ஸ் பண்ணணும். அதாவது பேஸ் கலராக நம்ம ஒன்று எடுத்து வச்சோம் இல்லையா, எங்கே இருக்குது? ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குல்ல பார்க்க. டோன்ட் வெரி. ஸோ பேஸ் கலர் இதுவும் இருக்கு இல்லையா, நம்ம ரெடி பண்ணோம்ல, அந்த கலரில் தானே போகணும். ஓகே, இப்போ இவனையும் மிக்ஸ் பண்ணி அவனை பேஸ் கலரில் கொடுப்போம். ஸோ ஷிஃப்டே கொடுத்து இமேஜு மிக்ஸ் கலரு
ஸோ இவனை ஏல அண்டு இவனை வந்து பியில். இப்போது இவனை கொண்டு வந்து நம்ம கலர் ஃபைனல் கலரில் கொடுப்போம். ஸோ இவனை கொண்டு வந்து ஜஸ்ட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி பேஸ் கலரில் எப்படி இருக்கான்னு சொல்லி பார்ப்போம் நம்ம. அண்ட் இப்போது இது வந்து பி, இது வந்து ஏ, இது வந்து டவுன்லோட் பண்ணது, இது வந்து நம்மளோட கலர். ஓகே, ஸோ டவுன்லோட் பண்ண கலருக்கும் நம்ம கலருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டவுன்லோட் பண்ணது நல்லா டார்க்காக இருக்குது, நம்ம கலர் நல்லா லைட்டாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து லைட் கலர் தான் வேணும். பட் இந்த லைட் கலர்லேயே எனக்கு இந்த டார்க்கில் இருக்க டீட்டெயில்ஸ் வேணும் எனக்கு. புரியுது இல்லையா? ஸோ இந்த லைட் கலர்லேயே இந்த டார்க்கில் இருக்க டீட்டெயில். அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா இதை அப்படியே கூட விட்டுடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே வந்து ஒரு ஹியூ சேச்சுரேஷன் நோடு ஒன்று போடுவோம். அண்டு மிக்ஸுக்கு பதிலாக நம்ம ஏன் வேறு ட்ரை பண்ணக்கூடாது, ஓவர்லே ஏன் கொடுக்கக்கூடாது? ஓவர்லே கொடுத்தா நல்லா டார்க்காக மாறிடுது. இந்தளவுக்கு டார்க் நம்மளுக்கு தேவையில்லை. ஏன் ஓவர்லே வேண்டாம், லைட்டன் கொடுப்போம். லைட்டன் கொடுத்தா ஓகே தான் கலரு. ஸோ இப்போ இது ரெண்டுமே மிக்ஸ் ஆகிறது தெரியுதா உங்களுக்கு? இது வந்து நம்ம டவுன்லோட் பண்ணது அண்ட் இது வந்து நம்மளோடது. ஸோ 0.5 வேல்யூவில் நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். பட் இருந்தாலும் இந்த கலர் இன்னும் நம்மளுக்கு தேவை, கரெக்டாக? ஸோ இந்த கலர் நம்மளுக்கு வேணும். அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா ஹியூ சேச்சுரேஷன் நோடு ஒன்று போட போகிறேன் இதில். ஸோ இதை நம்ம லைட்டாக நான் கலரை கொஞ்சம் ஏற்றி விட்றேன். ஏற்றி விட்டு கம்மி பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறேன், எது கரெக்டாக இருக்குன்னு சொல்லி வச்சு பார்க்குறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி இதில் ஜஸ்ட் கம்பைண்டில் டிஃப்யூஸ் லைட்டு, டிஃப்யூஸ் கலர் மட்டும் வைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கலர் மட்டும் தெரியும். அண்டு இதில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம் எந்த கலர் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. பட் இன்னும் வேல்யூ கொஞ்சம் அதிகமாகணும். ஓகே, வேல்யூ ரொம்ப ஆச்சுனாலும் நம்மளுக்கு தான் பிரச்சனை. ஓகே தான் இது. ஓகே தெரியுதா? பட் ஆனால் இருந்தாலும் டிஃப்ரென்ஸ் தெரியுது நம்மளுக்கு. இந்த பெல்ட்டுக்கும் இந்த கிளாத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ரேம்ப் ஒன்று போட போகிறேன். கலர் ரேம்ப் ஒன்று போட்டு அந்த தேவையான டீட்டெயிலை மட்டும் நான் வெளியே கொண்டு வரேன், மிச்சதெல்லாம் உள்ளே அப்படி வச்சுட்டு. ஓகே, ஸோ இதை மட்டும் வெளியே கொண்டு வந்துட்டு இதோட கலரை மட்டும் நான் மாற்றி விட்டுறேன். ஒரு மாதிரி கொஞ்சம் இந்த கலரே பிக் பண்ணி கூட இந்த கலர் வச்சுட்டு இதையே நான் கொஞ்சம் டார்க் பண்ணி விட்றேன், இந்த கலரையே. ஓகே, கொஞ்சம் லைட் பண்ணி விடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த லெதரோட அந்த டாட் டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியுது. ஓகே யா, இந்த மாதிரி இருந்தாலே எனக்கு போதும். கொஞ்சம் நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஓகே, தட்ஸ் ஆல். ஆனால் இந்த கார்னர்லலாம் வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். எனக்கு அந்த மாதிரி கிடைக்க மாட்டேங்குது, கார்னரில் வர டீட்டெயில்ஸ் மட்டும். கார்னரில் வர டீட்டெயில்ஸ் கர்வேச்சர் மேப்பில் ஏதாவது இருக்கா சேவ் பண்ணிக்கிறேன் இதை. அண்டு ஃபஸ்ட் நான் கர்வேச்சர் மேப்பில் செக் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி டீட்டெயில் எதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. கர்வேச்சரில் இல்லை, ஆம்பியன்ட் கல்ச்சரில் இல்லை, எதுலேயுமே அந்த மாதிரி டீட்டெயிலே இல்லை. கம்பைனில் பார்ப்போம். நோ வே. ஸோ ஓகே, பரவாயில்ல. வேணால் நம்ம இதில் ஃபைனலாக இன்னொரு ஆட் ஒன்று பண்ணிப்போம். அதாவது இன்னொரு டெக்ஸ்சர் ஒன்று போட்டு அப்படியே லைட்டாக கலர் மேலே ஆட் பண்ணி விட்ருவோம். அந்த மாதிரிலாம் பண்ணலாம், பட்டு டைம் எடுக்கும். ஓகே, இப்போ லெதர் முடிஞ்சு அடுத்து மிஸ்க்கு தான். இது வந்து செயின் மெயில் அண்டு வேறு என்ன இருக்குது, செயின் மெயில் இருக்குது, அடுத்து ஸ்வாட் இருக்குது. ஸோ செயின் மெயில் தான் அடுத்து இதில் முக்கியமான ஒன்று. அண்டு செயின் மெயிலை நம்ம பார்ப்போம். ஸோ இது ஃபஸ்ட்டு சைக்கிள்ஸில் எப்படி இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா எனக்கு சைக்கிள்ஸில் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சால் தான் அதுக்கேற்ற மாதிரி மாற்ற முடியும் நான். சைக்கிள்ஸ் அப்டேட் ஆகல, ஈவியில் இருக்க ஒரு வேலை சைக்கிள்ஸில் தான் இருக்குது. அப்டேட்டிங் இமேஜ். ஓகே, அப்டேட் ஆகுது. ஓகே நல்லா இருக்குது சைக்கிள்ஸில் பார்க்குறதுக்கு, தெரியுதா? அண்டு வேறு இதில் எப்படி இருக்கும்? ஓகே, நல்லாவே இருக்கும். நம்ம ஹேர் கார்ட்ஸ்லாம் வச்சோன்னா இன்னும் சூப்பராகிடும். ஓகே, சூப்பர், நைஸ், நல்லாயிருக்கு.
ஓகே நைஸ். இதில் பார்த்தோம் தெரியுதா, இதுதான் ஒரு நியூட்ரலான லைட்டு, எல்லா சைட்லேருந்தும் ஒயிட் லைட் மாதிரி வரும். அண்ட் இதுலேயும் நம்மளுக்கு நல்லா தான் தெரியுது, எல்லா கலர் டீட்டெயிலும் நல்லா தான் தெரியுதுல்ல. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லெதரில் இருக்க கலர் டீட்டெயிலு அண்டு கிளாத்தில் இங்கே இருக்கிற சின்ன சின்ன அந்த டார்க் டீட்டெயிலு எல்லாமே நல்லா தெரியுது. சப்ஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா இன்னும் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கலாம், பட் பிளெண்டரில் தான் பண்ணுறோம், அதனால் எல்லாமே ஹேண்ட் பெயிண்ட்டு தான், மேனுவலாக தான் பண்ணி ஆகணும். நம்ம ஃபேஸுக்கு பெயிண்ட் அடித்தோம் இல்லையா, அதே மாதிரி எல்லா இடத்துலையும் பெயிண்ட் அடிச்சிருக்கணும், அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கு பதிலாக தான் இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, நான் இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு நம்ம லெதர், ஓகே லெதர் ஆனால் இன்னும் ரஃப்பாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ரஃப்னா என்ன சொல்லுது, ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில. வெயிட், இந்த லெதரை செலக்ட் பண்ணி லெதரோட ரஃப்னஸ் எங்கேருந்து வருது, ரஃப்னஸ் எங்கேயோ இருந்து வருது. ஸோ ரஃப்னஸுக்கு நடுவில் ஒரு கலர் ரேம்ப் ஒன்று ஆட் பண்ணுறேன். ஸோ கரெக்டாக ரஃப்னஸ் இருக்கு இல்லையா, இங்கேருந்து வருது ரஃப்னஸ்க்கு நடுவில் ஒரு கலர் ரேம்ப் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நம்மளோட தான் ரஃப்பாக மாற்றிடுறேன். ஓகே ஓகே, இந்த ரஃப்னஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே தான், இது நியூட்ரல் லைட்டில் இப்படி தெரியுது, பட்டு நம்ம இதில் தான் பார்த்தாகணும், சரௌண்டிங் லைட்டில் எப்படி தெரியுதுன்னு பார்க்கணும். ஓகே, இந்தளவுக்கு ரஃப்னஸ் ஓகேவா, நார்மல். ஓகே, இந்தளவுக்கு ரஃப்னஸ் ஓகே தான் நினைக்கிறேன், இது கரெக்டாக தான் இருக்குது. நான் ஜஸ்ட்டு கலரை மாற்றி அதாவது ஹெச்டிஆரை மாற்றி செக் பண்ணிக்கிறேன், எல்லா சைடுமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு. ஓகே, ரெடி ஆகிடுச்சு. அடுத்து லெதர் முடிச்சாச்சு. லெதருக்கு எதாவது பெயிண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்ருக்கேன். ஏன்னா இந்த சின்ன சின்ன டீட்டெயிலாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம பெயிண்ட் பண்ணி விடலாம். அங்கங்கே பிளாக் கலர் பெயிண்ட் அடித்து சூப்பராக கொண்டு வரலாம். நம்ம கர்வேச்சர் மேப்பை யூஸ் பண்ணோம்ல, அதாவது நம்ம ஆம்பியன்ட் கல்ச்சர் மேப்பை யூஸ் பண்ணி தான் இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு கேர்வ்டு ரிசல்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்கல, அதாவது இந்த எண்டில் மட்டும் கொடுக்கல, எல்லா இடத்தையும் சேர்த்து தான் கொடுத்துருக்கு நம்மளுக்கு. ஓகே தான், இதுவும் நோ ப்ராப்ளம். இப்போ அடுத்து வுட் அண்டு இங்கே இருக்கிற மெட்டல் நம்ம இது கொடுக்கணும். செயின் வீலும் அதில் தான் இருக்குது. ஸோ நம்ம அதை பார்த்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். அண்ட் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் ஒரு லுக் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த கிளாத் அண்ட் இந்த லெதர் தான் ரெண்டுமே இந்த ப்ரான்ஸ் கூட மேட்ச் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா, இந்த ப்ரான்ஸை செலக்ட் பண்ணி இந்த ப்ரான்ஸோட பேஸ் கலர் இருக்கும் இல்லையா, இதை வந்து ஓரளவுக்கு நான் கம்மி பண்ண ட்ரை பண்ணுறேன். ப்ரான்ஸோட பேஸ் கலர் எங்கே இருக்குது, இதுதான் ப்ரான்ஸோட பேஸ் கலர். அண்ட் இதை செலக்ட் பண்ணிட்டு ஃபில்லு கொடுத்து இதை எடுத்துகிட்டு இதுக்கு பதிலாக நான் இதுலேருந்து ஒரு கலர் எடுத்து பெயிண்ட் பண்ணி பார்த்தேன். அண்ட் எப்படி தெரியுது, இல்லை அது ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரியுது. அண்ட் அதுவே இன்னொரு கலர் ஒன்று வருது இங்கேருந்து, எங்கே அது, ஓகே இதோட பேஸ் கலர் ஒன்று இருக்குது. மேபி இதோட பேஸ் கலர் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதோட பேஸ் கலரை நான் ஒன்றா ஹியூ சேச்சுரேஷன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு கலர் டோன் தான் எனக்கு தேவை. இதுக்கான காரணம் இதுவாக கூட இருக்கலாம், இந்த இடம் மட்டும் கொஞ்சம் ப்ரான்சி லுக் இருக்குல்ல, மேபி இதெல்லாம் கொஞ்சம் லெதர் லுக் இருக்குது. அண்டு இந்த இடம் மட்டும் ப்ரான்சி லுக் இருக்கிறதால கூட இருக்கலாம். நம்ம ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு பார்ப்போம். ஃபுல்லாக இந்த வுட்டு அண்டு செயின் மெயிலாம் இருக்குல்லையா, அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு ஃபைனலாக வந்து கலர் கரெக்ஷன்லாம் பண்ணி போனோம்னா அதான் ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும். இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ஃபுல்லாக முடியாது. அண்டு இதோட அசட்ஸ்லாம் எங்கே இருக்குது, மிஸ்க்கு என்ன காணோம். ஓகே இங்கே இருக்குது. அண்டு இப்போ இதில் 2 கலர் இருக்குது. ஒன்று வந்து செயின் மெயிலுக்கு நான் ஆல்ரெடி ஒன்று எடுத்து வச்சிட்டேன். ஸோ செயின் மெயில் வேறு செயின் மெயில் கிளாத்து நியூக்குள்ளே செயின் மெயில் இருக்குது. அதான் எப்படின்னு தெரில எனக்கு.
செயின் மெயிலோட கலரு, ஒப்பாசிட்டி, நார்மல், ஜிஎல், மெட்டல்னஸ் அண்ட் ரஃப்னஸ். ஓகே, ஸோ இதை நான் பிரின்சிபல் BSDF இம்போர்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செயின் மெயில் சூப்பராக ரெடி ஆகிடும், தெரியுதா? ஏன்னா நம்ம கரெக்டாக அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும். அதனால் செயின் மெயிலுக்கு வந்து வேறு எந்த பிரச்சனையுமே தேவையில்லை. ஜஸ்ட் அது அந்த இடத்துல போய் வச்சாலே நம்ம போதும், செயின் மெயில் ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ இதுதான் செயின் மெயிலு. அண்ட் வேணால் செயின் மெயிலோட சைஸ் வேணால் நம்ம கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 2 இன்னும் கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் பண்ணலாமா? 4 ஓகே, இல்லை இன்க்ரீஸ் ஆகலை. ஓகே, 1 1 கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு தான் செயின் மெயில் இருக்கும். டிஃபால்ட்டே 1 தான் இருந்துச்சு. ஓகே, 1 நல்லாயிருக்கு. அண்டு 1 செயின் மெயில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அண்டு 1 இருக்கட்டும். அண்டு இந்த செயின் மெயில் வந்து இந்த 2 இடத்துக்கு தான், அதாவது மேலே 2 கை இருக்கு இல்லையா, அங்கே மட்டும் தான் செயின் மெயில் வரும், கீழே செயின் மெயில் வராது. அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா இதுக்கு ஒரு மாஸ்க் ஒன்று ரெடி பண்ணோம். என்னது மாஸ்க்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மாஸ்க்கு தான் ரெடி பண்ணோம். அண்ட் மாஸ்க் வந்து நம்ம ஷேடரில் போட்டுருவோம். இங்கே ஒரு ஷேடர் இருக்கு இல்லையா, இது வந்து செயின் மெயில் ஷேடர். அண்ட் இன்னொரு ஷேடர் வந்து வுட்டுக்கான ஷேடர். ஸோ ரெண்டுத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸு ஷேடர். ஓகே, மிக்ஸ் ஷேடர் எடுத்து மிக்ஸு கலர் பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா, இது வந்து மிக்ஸ் ஷேடர் இல்லையா. அண்ட் இப்போது மிக்ஸ் ஷேடரில் ஒரு எந்த இடத்துல பிளாக் வேணும், எந்த இடத்துல ஒயிட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டிட்டர்மைன் பண்ணணும் இல்லையா. எந்த இடத்துல பிளாக் வேணும், எந்த இடத்துல ஒயிட் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லணும் இல்லையா. ஏன்னா எந்த இடத்துல செயின் மெயில் வேணும் அண்டு எந்த இடத்துல அந்த வுட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு புது இமேஜ் டெக்ஸ்சரு இதில் நியூ கொடுத்து இது என்னவாக இருக்க போகுதுன்னா செயின் மெயில் மாஸ்க்காக இருக்க போகுது. செயின் மெயில் மாஸ்க்கு அண்ட் நியூ இமேஜ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதை வந்து நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். செயின் மெயில் மாஸ்க் எடுத்துகிட்டு ஜஸ்ட் என்ன பண்ணலான்னா அப்படியே டெக்ஸ்சர் பெயிண்டிங் போயிட்டு இங்கே தான் எனக்கு செயின் மெயில் தேவை கரெக்டாக. ஸோ இந்த இடத்துல தான் செயின் மெயில் இருக்க போகுது. அதனால் இந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டு ஒயிட்டாக மாற்றி பார்க்குறேன். ஓகே, ஸோ ஒயிட்னா 0, பிளாக்னா அதாவது ஸோ ஒயிட்னா நோ, பிளாக்னா எஸ் இதில். அண்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, ஏன்னா 2 மாறி இருக்குது. செயின் மெயில் ஃபஸ்ட்டு இருக்குது, இது வந்து செகண்ட் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன்னா இப்போது பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்து ஜஸ்ட் அப்படியே இந்த இடத்துல நான் பெயிண்ட் பண்ணுறேன், தெரியுதா. இப்போ பெயிண்ட் பண்ணோன்னா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துல மட்டும் விசிபிளாக இருக்கும், வேறு எந்த இடத்துலையும் விசிபிள் ஆகாது. அந்த இடத்துல மட்டும் அப்படியே விசிபிள் ஆகும். அப்படின்னா டேபு கொடுத்து இந்த வெர்டெக்ஸ் கொடுத்து கண்ட்ரோல் L கொடுத்து இப்போது பெயிண்ட் மோடு போயிட்டு டெக்ஸ்சர் பெயிண்ட் போயிட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணால் போதும். பிளாக் கலர் வைக்கணும், மறந்துட்டேன். பிளாக் கலர் வச்சுட்டு இங்கே கிளிக் பண்ணால் போதும். இப்போ அந்த இடம் மட்டும் பிளாக் ஆகிடும், அந்த மிச்சடெல்லாம் ஒயிட் ஆகி இருக்கணும். ஏன்னா அதுக்கு நம்ம மாஸ்க்கு கொடுத்துருக்கணும். ஸோ இந்த மாஸ்கிங் ஆன் பண்ணிட்டு இப்போ கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த இடம் மட்டும் பிளாக்காக இருக்கும், மிச்சடெல்லாம் ஒயிட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இதோட முடிஞ்சுது. அண்ட் இது அப்படியே நம்ம சேவ் பண்ணிப்போம், செயின் மெயில் மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ கீழே இருக்க அந்த வுட் இருக்கு இல்லையா, வுட்டுக்கு ஒரு பேட்டர்ன் நம்ம டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் அதே மாதிரி CC0 டெக்ஸ்சர்ஸில் போய்ட்டு வுட் அப்படின்னு சொல்லி நான் பேட்டர்ன் டவுன்லோட் பண்ணிட்டு வரேன். ஸோ டவுன்லோட் பண்ணால் வுட்டோட டெக்ஸ்சரை நான் இம்போர்ட் பண்ணுறேன். அதுக்காக நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மெட்டீரியல் இருக்கு இல்லையா, இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஷேடெல்லாம் நான் வுட்டை இம்போர்ட் பண்ணணும். ஸோ Ctrl+T கொடுத்து அந்த வுட்டோட நார்மல் GL, ரஃப்னஸ்ஸு, கலரு, அவ்வளோதான். இது மட்டும் போதும். இதை நான் இம்போர்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ வுட் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. அண்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணோம். இன்க்ரீஸ் பண்ணுறது தான் குறையுது, 0.1. ஸோ 0.1 டேப். ஓகே, இல்லை 0.1 செட் ஆகலை. 5. ஓகே, 5 ஓரளவு கரெக்டாக இருக்குது. பட் இப்போ நம்ம ரொட்டேட் பண்ணணும் அது, ஏன்னா கீழேருந்து சைடில் போகிற மாதிரி இருக்கு இல்லையா. அதனால் நான் கீழேருந்து மேலே வர மாதிரி ரொட்டேட் பண்ண போகிறேன். ஓகே தான், இது 90. அண்ட் லொக்கேஷன் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஸ்கேல் கரெக்டாக இல்லை இசட்டில் போகணும். இப்படி தான், அதாவது எனக்கு மேலே நல்லா ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரி இருக்கணும். ஓகே, இந்த மாதிரி கரெக்டாக இருக்குது. பட் ஆனால் நல்லா டைல் ஆகுது என்னால் ஃபீல் பண்ண முடியுது. அதனால் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் இதை இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஓகே இந்த மாதிரி நான் செட் பண்ணுறேன்.
நார்மல் இன்டென்சிட்டி ஓகே, நார்மல் இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. அண்டு இதோட ஹியூ சேச்சுரேஷன் மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. பேஸ் கலர் எடுத்துகிட்டு கொஞ்சம் கீழே கொண்டு வரேன். அதான் எல்லாத்தையுமே கீழே கொண்டு வருவோம். கீழே கொண்டு வந்துட்டு ஹியூ சேச்சுரேஷன் போட்டு, அதாவது இந்த ப்ரௌன் டோனுக்கு நம்ம கொண்டு வரணும் அந்த வுட்டை. ஹியூ சேச்சுரேஷன் போட்டு ஓகே, ஒரு மாதிரி ப்ரௌன். அது இல்லை இன்னொரு சிம்பிளான மெத்தட் என்னென்னா, மிக்ஸு கலர் கொடுத்து இதை கலர் ஏல போட்டு இதை பேஸ் கலரில் போட்டு இது பி கலரில் இதை செலக்ட் பண்ணி விடுவோம். செலக்ட் பண்ணிட்டு இப்போ கொடுத்தோம் அப்படின்னா இந்த கலர் வரும். அண்டு உங்களுக்கு எதில் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கோ அதில் வச்சு விட்ருங்க. எப்படி ஓகே, தட்ஸ் ஆல். நம்ம இதே மெத்தட் இந்த பெல்ட்டுக்கும் யூஸ் பண்ணியிருக்கலாம். அப்போ எனக்கு தோணல, இப்போ தான் தோணுது. ஓகே, அண்ட் அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட நார்மல் போயிடுச்சு, தெரியுதா? ஸோ நம்மளோட நார்மல் எங்கே ஏதோ இருக்குது. நம்மளோட நார்மல், அதாவது பேக் பண்ணப்பட்ட நார்மல், அவனை காணோம். அவனை முக்கியமாக நம்ம கொண்டு வந்து இவங்க கூட மிக்ஸ் பண்ணணும். அண்டு அதுக்காக பம்ப் மேப் ஒன்று, பம்ப்பு கொண்டு வந்து இங்கே போட்டு ஜஸ்ட்டு, ஏன்னா மேலே செயின் வீலுக்கு நார்மல் கிடையாது. அதாவது நம்ம பேக் பண்ணப்பட்ட நார்மல் அதெல்லாம் செயின் வீலுக்கு கிடையாது, இதுக்கு மட்டும்தான். அண்டு இவனை நார்மலில் போட்டு எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதோட ஸ்ட்ரென்த்தை கம்மி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஓகே நைஸ். ஓகே 1 அண்டு 6 அது 6லாம் போயிருக்கீங்க. ஏன் 6லாம் போச்சு அதான் தெரியலையே. ஓகே, ஸோ நம்மளோட நார்மல் இந்த நார்மல் ரெண்டுமே மிக்ஸ் ஆகுது. ஆனால் எந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஓகே, ஏதோ நம்ம நார்மல் ஏதோ நடக்குது நம்ம நார்மலுக்கு. ஓகே, எஸ்ஆர்ஜிபியில் இருக்குது, தெரியுதா? ஸோ நான் கலர் மாற்றிக்கோங்க. அண்ட் இதுவும் நான் கலரில் இருக்கா பார்த்துக்கோங்க. அதான் நான் பார்த்தேன், ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று இருந்துச்சு. ஓகே, ஸோ இதான் நம்மளோட நார்மல். அண்டு டவுன்லோட் பண்ண நார்மலாக கம்மி பண்ணுவோம். இங்கே கம்மி பண்ணிக்கலாம். 0.1 அண்ட் நம்மளோட நார்மல் 1.2. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். நம்ம நார்மல் போட்டாச்சு. அண்டு இப்போது சுற்றி இருக்கிற இந்த இடம் இருக்கு இல்லையா, இது வந்து மெட்டல்னு சொல்கிறதோட ஒரு லெதர் அப்படி சொல்லலாமா? ஏன்னா மெட்டல் தான் நல்லாயிருக்கும் சுற்றி இருக்கிறத போட்டோம் அப்படின்னா. இது இப்போது அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்து கொஞ்சம் உட்டு மாதிரி தெரியாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. உட்டுங்கிறதே தெரியலடா அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஓகே, பட் பரவாயில்ல, இருக்கட்டும். இது போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஹியூ சேச்சுரேஷன் போட்டு இதோட வேல்யூவை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி வைப்போம். அப்போது கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது, அந்த வுட்டோட கிரன்ச்சஸ்லாம் நல்லா தெரியும் அதுக்காக. ஓகே, ஸோ இப்போது இந்த பெல்ட்டு வுட்டு இதோட கலர் டோன்லாம் நல்லா ஒரே டோனாக வந்துட்டு, அண்ட் செயின் மேலும் நம்மளுக்கு இருக்குது. இன்னும் ஒன்றே தான் பண்ணணும், அதாவது இந்த இடத்துல நம்ம மெட்டல் ஆட் பண்ணணும். மேலே இந்த பிரான்ஸ் மெட்டல் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு மெட்டல் ஒன்று ஆட் பண்ணி விட்டுறலாம். அது எப்படி பண்ணுறதுனா அதுவும் சிம்பிள் தான். ஜஸ்ட்டு டேபு கொடுத்து இதை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் எல்லு கொடுங்க. செலக்ட் போயிட்டு செலக்ட் சிமிலர் இல்லை செலக்ட் லிங்க்டு. ஓகே, இதை செலக்ட் பண்ணியாச்சா? அதே மாதிரி இதையும் செலக்ட் பண்ணி செலக்ட்டு லிங்க்டு கொடுத்தாச்சா? இப்போ அப்படியே கண்ட்ரோலை அதாவது இன்வெர்ட் பண்ணோம். செலக்டில் போய்ட்டு இன்வெர்ட் கொடுங்க. அண்ட் இப்போ இதை மட்டும் தான் நம்ம மெட்டலாக மாற்ற போகிறோம். அதனால் இதுக்கு ஒரு மாஸ்க் ஒன்று போட்டுட்டு இதை நம்ம மெட்டலாக மாற்றலாம், இதை நம்ம வுட்டாக வச்சுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மறுபடியும் இன்னொரு ஷேடர் ஒன்று ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது மிக்ஸு ஷேடர். ஷிட், எவ்வளோ ஷேடர் இதுக்கு ஆட் பண்ண வேண்டியது இருக்குது? மிக்ஸு ஷேடர். ஓகே, அண்டு ஒரு பிரின்சிபல் பிஎஸ்டிஎஃப் ஷேடர் எடுத்து ஷேடர் அண்ட் அவனை கொண்டு வந்து இந்த ஷேடரில் கனெக்ட் பண்ணோம். ஓகே, இவன் தான் நம்மளோட மெட்டலாக இருக்க போகிறான் இப்போதைக்கு. அண்ட் அதுக்கு முன்னாடி இதுக்கெல்லாம் நம்ம மாஸ்க் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்காக ஒரு இமேஜ் டெக்ஸ்சர் அண்டு இதை கொண்டு வந்து கலரில் கனெக்ட் பண்ணுவோம். அண்ட் இதில் புதுசாக கொடுத்து இது என்னென்னா வுட்டு மாஸ்க் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுப்போம். ஓகே, அண்ட் இந்த வுட்டு மாஸ்கில் பெயிண்ட் பண்ணணும். நம்ம இப்போது பெயிண்ட் பண்ணுறதுக்காக வுட்டு மாஸ்க் எங்கே இருக்குது? வுட்டு மாஸ்க்கு இதில் ஒயிட்டை செலக்ட் பண்ணிட்டு ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சு விட்ருவோம். ஓகே, பெயிண்ட் அடிச்சு விட்டு சேவ் பண்ணிப்போம் ஒரு தடவை. ஓகே, அண்ட் இப்போ இவன்கிட்ட நம்ம பிரான்ஸ் ஆட் பண்ணோம்.
Ctrl+Shift+T கொடுத்து நம்ம டவுன்லோட் பண்ணோம் இல்லையா ப்ரான்ஸு, அவன் ஆட் பண்ணலாம். மெட்டல்னஸ், ரஃப்னஸ், நார்மல் GL, கலர். ஓகே, ஸோ இவன் ஆட் பண்ணி விடுவோம். அண்ட் இது ரொம்ப பெரிய நோடாக போகுது, பட் இருந்தாலும் நம்மளுக்கு வேறு வழி இல்லை, பிளெண்டரில் இப்படி தான் ஒர்க் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ இப்போது இந்த மாஸ்க்கை நம்ம அப்ளை பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஸோ மாஸ்க்கை செலக்ட் பண்ணிட்டு இந்த மாஸ்கில் இப்போ ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்குது, அதனால் எல்லா இடமே அப்ளை ஆகுது. ஸோ இப்போ செலக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, செலெக்ஷனை மட்டும் நம்ம பிளாக்காக மாற்றணும். எல்லாமே செலக்ட் ஆகிருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இல்லை, இவனையும் செலக்ட் பண்ணணும், இவனையும் செலக்ட் பண்ணணும். செலக்ட் கொடுத்து இல்லையா கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், இவனை மட்டும் தான் நம்ம ஒயிட்டாக மாற்றணும், மிச்சம் பிளாக்காக இருக்கணும். ஓகே, ஸோ இப்போது பிளாக் கலர் கொடுத்து நான் அப்ளை பண்ணுறேன். ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு இல்லையா. இப்போது ப்ரஷ் டூல் எடுத்துப்போமா, இல்லை டெக்ஸ்சர் பெயிண்ட்டுக்கு போய்ட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஒயிட் கலர், வெறும் செலக்ட் ஆன இடத்துக்கு மட்டும் ஒயிட் கலர். ஓகேவா, இப்போது இந்த இடம் மட்டும் ஒயிட் கலரில் பெயிண்ட் ஆகிருக்கு இல்லையா, இந்த இடத்துல மட்டும்தான் இந்த ஃபைனலாக அப்ளை பண்ண ப்ரான்ஸ் மெட்டீரியல் இருக்கும். ஸோ தெரியுதா உங்களுக்கு, ஃபைனலாக அப்ளை பண்ண ப்ரான்ஸ் மெட்டீரியல் இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கும். அண்ட் இதோட ஸ்கேலை வந்து நம்ம ஒரு 2 ஓகே 4 வைப்போமா, 4 ஓகே, தட்ஸ் ஆல். இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துலையும் ப்ரான்ஸ் வந்துருச்சு. பட் ப்ரான்ஸ் வந்து இதே கலர் டோனில் இருக்கணும், அதுதான் நம்மளுக்கு இப்போது பெரிய ப்ராப்ளம். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இமேஜ் இருக்கு இல்லையா, இந்த இமேஜில் ஒரு மிக்ஸ் நோடு ஒன்று போட போகிறோம். மிக்ஸ் நோடு இந்த சென்ஸ் என்ன சொல்கிறது, வெயிட் நான் சொல்கிறேன். மிக்ஸை போட்டு மிக்ஸ் கலர் கொடுத்து இந்த இடத்துல போட்டு இந்த கலர் டோனை செலக்ட் பண்ணுறோம். ஓகே, செலக்ட் பண்ணிட்டு ஃப்ராக்ஷனை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரே கலர் டோனுக்கு வந்துடுச்சு. அவ்வளோதான், தட்ஸ் ஆல், முடிஞ்சு போச்சு. இப்போது இதுவும் ஒரே கலர் டோனில் இருக்குது. அதை செக் பண்ணுறதுக்காக நம்ம இந்த இடத்துக்கு வந்து கம்பைண்டுக்கு பதிலாக ஸ்பெக்குலர் லைட்டாக இல்லை ஸ்பெக்குலர் கலர் கொடுத்துட்டு செக் பண்ணி பார்த்தப்போ ஓகே, ஓரளவுக்கு ஒரே கலராக மேட்ச் ஆகுது தான். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஓகேன்னு நினைக்கிறேன். இல்லை, இது கிடையாது. ஓகே, இது கரெக்டாக இருக்குது. இப்போது ஒரே கலராக இருக்குது எல்லாமே, ப்ரான்ஸ் எல்லாமே. ஓகே, தட்ஸ் ஆல். இப்போது இது கொண்டு வந்து கம்பைன் கொடுத்துருவோம் நம்ம. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இப்போ நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செயின் மெயிலும் அவைலபிளாக இருக்குது இப்போது. அண்ட் அதே சமயத்தில் இந்த இடத்துல வுட்டு அண்ட் இந்த இடத்துல வந்து மெட்டல் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. தெரியுதா, செயின் மெயில் இருக்குது அண்ட் இந்த இடத்துல வுட்டு இருக்குது, இந்த இடத்துல கிளாத் இருக்குது. பட் இன்னும் எனக்கு ஒரு சின்ன விஷயங்கள் தான் இடிக்குது. அண்டு ஸ்வாட் இருக்குல்ல, ஸ்வாட் என்னென்ன மெட்டீரியல், ஸ்வாட் ஹேண்டில் ப்ராஸு அண்டு இது வந்து கிளாத்து எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு ஸ்வாட்லேயும். ஸ்வாடையும் பண்ணுவோம். ஸ்வாட் மாஸ்க் மெட்டல். ஓகே, தட்ஸ் ஆல். இப்படி தான் நம்ம சேவ் பண்ணி ஆகணும். இப்போ நம்மளோட கத்தியில் பார்த்திங்கன்னா கீழே ப்ரான்ஸு அண்டு மேலே மெட்டல். அண்ட் அதே மாதிரி நார்மல் மேப்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் அந்த நார்மல் மேப் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதனால் செக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஹேண்டிலில் நார்மல் மேப் இல்லை. ஹேண்டில் எங்கே வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதோ இதுதான் ஹேண்டில். ஸோ இதோட நார்மல் மேப் வந்து நம்மளுக்கு மிக்ஸ் ஆகணும். அதாவது இப்போ கிளாத் மட்டும்தான் இருக்குது, நம்மளோட பேஸ் நார்மல் இருக்கு இல்லையா, அதுவும் மிக்ஸ் ஆக வேண்டியிருக்கு இது கூட. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த நார்மல் இருக்கு இல்லையா, அதாவது பம்ப் நோடு, இந்த நோடை தூக்கி இங்கே போடுறேன். ஓ டூட், சீரியஸ்லி தப்பாக போட்டேன். இங்கே வரணும். இந்த நோடை Shift+D கொடுத்து இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போது இது என்னோடய ஹைட்டாக இருக்க போகுது. அண்டு ஸ்ட்ரென்த் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும், ஏன்னா இது நம்மளோட ஸ்வாட் இல்லையா, அதாவது நம்மளோட கிளாத் இல்லையா, அதனால் ஸ்ட்ரென்த்தை லைட்டாக நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் அடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த நார்மல் இருக்குல்ல, நம்மளோட டிஃபால்ட்டான நார்மல், நம்ம பேக் பண்ண நார்மல், அந்த நார்மலை அப்படியே அந்த நோடு கொண்டு வந்து இதில் கனெக்ட் பண்ணி விட்ருங்க நார்மலில். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த கிளாத்தோட டீட்டெயில் வரும், இதுக்காக தான். அண்டு வேணால் அந்த கிளாத் டீட்டெயிலை வந்து கொஞ்சம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிப்போம், இப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு நல்ல டீட்டெயில் கிடச்சிருக்கு. அண்ட் ஸ்வாட்லேயும் அதே மாதிரி தான் பண்ணணும், தெரியுதா. ஸோ ஸ்வாடில் வந்து அந்த டீட்டெயில் இல்லை, ஏன்னா நம்ம பேக் பண்ணும்போது நிறைய ஸ்க்ராச்சஸ்லாம் கொடுத்தோம் ஸ்வாடுக்கு. அதே மாதிரி டூப்ளிகேட் பண்ணி நார்மல் எங்கே இருக்குது, ஓகே இந்த நார்மல் இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். அண்ட் இது வந்து ஹைட்டாக செயல்பட போது. அண்ட் நம்மளோட பேஸ் நார்மல்
நார்மலாக செயல்படும். அதை கொண்டு வந்து நார்மலில் கனெக்ட் பண்ணி விட்டுறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட நார்மலும் இருக்குது அண்டு டிஃபால்ட்டாக அந்த நார்மல் இருக்கு இல்லையா, டெக்ஸ்சரோட நார்மல் அதுவும் இருக்குது. ரெண்டுமே வந்துடுச்சு. வேணால் நம்ம ரெண்டுத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி எது கரெக்டாக இருக்கோ அதை வச்சு விட்ருவோம். இந்த நார்மல் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறான். ஓகே, எந்த அளவுக்கு எனக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நான் வச்சு விட்டுறேன். ஓகே, தட்ஸ் ஆல். இப்போ போதும். இப்போ நம்மளுக்கு கத்தியும் ரெடி ஆகிடுச்சு அண்டு இமேஜும் மறக்காமல் சேவ் பண்ணிவிடுங்க. ஸோ தட்ஸ் ஆல். நம்மளோட கேரக்டர் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறமா ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கலர் கரெக்ஷன் தான். ஏன்னா நம்மளோட ரெஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கலர் கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சைஸ்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. பட் அந்த மாதிரி சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணால் லைக் இந்த ஃபேஸோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது நம்ம கேரக்டருக்கு. அண்ட் நம்ம கேரக்டரோட டோட்டல் ஹைட்டே கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி மொத்தமாக செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்கேல் பண்ண வேண்டியது இருக்குது. வாட் ஹேப்பன்? ஸோ சேவ் பண்ணிக்கிறேன் ஒரு தடவை. அண்டு இப்போ எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி ஆல் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒரு தடவை கொடுத்துக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி Ctrl+A, எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு Ctrl+A ஆல் ட்ரான்ஸ்ஃபார்ம். இப்போது ஸ்கேல் கொடுத்து ஜஸ்ட் ஒரே ஒரு ஆக்சஸில் ஓகே இவனும் செலக்ட் ஆகிருக்கான். அண்டு இப்போது ஆல் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்ததுக்குமா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு ஆக்சஸில் இந்த மாதிரி நான் ஸ்கேல் பண்ணுறேன். ஏன்னா அந்த மாதிரி ஸ்கேல் பண்ணுறது மூலிமா நம்ம கேரக்டர் வந்து கொஞ்சம் பீஃபியாக, அதாவது கொஞ்சம் ஹைட்டாக தெரிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம கேரக்டர் வந்து கொஞ்சம் ரவுண்டாக தெரியுது. அண்ட் ரவுண்டாக தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். அப்படி ரவுண்டாக தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸ்கேல் டூல் எடுத்து ஒரே ஒரு ஆக்சஸில் ஸ்கேல் பண்ணி விடுவோம். ஓகே, இந்த மாதிரியும் பண்ணலாம். பட் ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் ஸ்கேல் பண்ணி விடுறேன். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓவர்லோக் தான். இதை நம்ம ஃபைனலாக பார்த்துக்கலாம், இப்போதைக்கு தேவையில்லை. அண்டு இப்போ நம்ம கலர் கரெக்ஷனை முடிச்சிடுவோம். இந்த கலரை செலக்ட் பண்ணிட்டு எனக்கு இந்த மாதிரி டார்க் ப்ரௌன் இருந்தாலும் ஓகே தான். அதனால் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பெல்ட் இருக்கு இல்லையா, பெல்ட்டை செலக்ட் பண்ணிட்டு பெல்ட்டில் ஓகே, ஸோ இதான் அந்த கலர்னு நினைக்கிறேன். அண்டு இது வந்து லைட்டாக அந்த மாதிரி டார்க் ப்ரௌனாக மாற்ற ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி கலர் இருந்தால் ஓகே, ஓரளவுக்கு வந்து மேட்ச் ஆகுது. அண்ட் அதே மாதிரி இந்த கிளாத்தையும் நான் செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி டார்க் ப்ரௌனுக்கு மாற்ற ட்ரை பண்ணுறேன். கிளாத் இதானா? யா, கிளாத் இதான். பேஸ் கலர் இங்கே தான் இருக்குது. ஸோ இதான் நம்மளோட பேஸ் கலர். அண்டு இதை வந்து நல்லா டார்க் கலருக்கு மாற்றி விட்டுறேன். ஸோ இது வந்து ஆம்பியன்ட் டெக்கல்ஷன், இதை மாற்றக்கூடாது. அண்டு இதான் நம்மளோட வேல்யூஸ். ஸோ இதுவும் ஆம்பியன்ட் டெக்கல்ஷனா? யா, இதுவும் ஆம்பியன்ட் டெக்கல்ஷன் தான். தெரியுதா? ஸோ இது ஆம்பியன்ட் டெக்கல்ஷன். அண்ட் அடுத்து ஸோ இதுதான் 2 மிக்சிங் வேல்யூ. அப்படிலாம் எது ஒரே ஒரு நோடு தான் இருக்குது. ஓகே, ஸோ இதில் தான் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது ஆம்பியன்ட் டெக்கல்ஷன், ஆம்பியன்ட் அகல். இது ஏஓ யூஸ் பண்ணி நம்ம மாஸ்க் பண்ணியிருக்கோம். அண்ட் இதுதான் கிளாத்தோட மெயின் கலர், இது கிளாத்தோட செகண்டரி கலர். ஓகே, ஸோ அப்போ நான் இங்கே தான் ஹியூ சேச்சுரேஷன் இதில் தான் அட்ஜஸ்ட் பண்ணோம். ஓகேவா, எப்படி இருக்குது பார்க்க? அண்ட் இங்கே வந்து ஆம்பியன்ட் டெக்கல்ஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சு, தெரியுதா கால்லலாம்? ஸோ அந்த மாதிரி எனக்கு வேண்டாம். ஸோ லெதரில் அந்த மாதிரி மாறிடுச்சு. ஓகே, ஸோ அது வந்து ஆம்பியன்ட் டெக்கல்ஷனாக இருக்குது. நம்ம இப்போ ஃபைனலாக ஒரு நோடு ஒன்று ஆட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு சிம்பிளாக நான் ஒரு வழி சொல்கிறேன். ஃபைனல் நோடு இருக்கு இல்லையா, அதில் ஆர்ஜிபி நோடு ஒன்று ஆட் பண்ணுங்கள். ஆர்ஜிபி ஸோ ஆர்ஜிபி நோடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஆர்ஜிபி கர்வ்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ இதில் அந்த கலரை இம்போர்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு ரெட்டோட வேல்யூ மட்டும் செலக்ட் பண்ணிட்டு, ஏன்னா நம்ம இதில் ரெட்டு தான் அதில் அதிகமாக இருக்குது, ரெட்டை மட்டும் நான் லைட்டாக அப்படியே இன்க்ரீஸ் பண்ணுறேன். எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறேன். அண்டு டார்க்காகவும் ஆக்குறேன் லைட்டாக. ஓகே, இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த டோன் வந்து நல்லா ப்ரௌனிஷாக போகுது. அதே மாதிரி க்ரீன் மொத்தமாக நம்ம கொடுத்து பார்ப்போம் இல்லை. ஓகே, தெரியுதா? ஸோ இந்த கலரில் தான் இருக்குது, அதனால தான் நான் இந்த கலரில் கொடுக்குறேன். ஓகே, இன்னும் கொஞ்சம் கூட டார்க்காக வந்தால் ஓகே தான். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரௌனிஷாக இருக்குது. அண்டு நம்ம இதில் ஏஓ மேப் வந்து அடி வாங்குது எங்கேயோ, எங்கேன்னு சொல்லி பார்ப்போம்.
ஸோ இவனை செலக்ட் பண்ணிட்டு இவனை லைட்டாக அப்படியே டார்க் ஆக்கி விட்டுருவோம், கம்மி பண்ணிப்போம். ஓகே, இப்போது நம்ம கர்வ்ஸ் ஆர்ஜிபி கர்வ்ஸ் மூலிமா என்ன ரிசல்ட் வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, ஆர்ஜிபி கர்வ்ஸ் மூலிமா இந்த ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இது ஓரளவுக்கு அந்த இது கூட மேட்ச் ஆகுது கரெக்டாக. ஸோ அப்படியே நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன், இந்த ஆர்ஜிபி கர்வ்ஸை காப்பி பண்ணி இந்த கிளாத்துக்கும் அதை நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ கிளாத்தோட நோட்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். கிளாத்தோட ஃபைனல் பேஸ் கலர் இருக்கு இல்லையா, அந்த பேஸ் கலருக்கு முன்னாடி நான் இந்த ஆர்ஜிபினோட பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ யா இப்போ 2 கலர் நல்லாவே மேட்ச் ஆகிருக்கு, பார்த்தாலே தெரியும். அண்ட் இதை செக் பண்ணுறதுக்காக நான் கம்பைன்டு மோட்லேருந்து ஜஸ்ட் டிஃப்யூஸ் கலருக்கு போகிறேன். வாவ், சூப்பராக மேட்ச் ஆகிருக்கு 2 கலரும். அண்ட் நைஸ், இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இப்போது கம்பைன்ட்டுக்கு வந்துட்டு அண்ட் இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்து நம்ம வுட்டுக்கும் போடணும். ஸோ நம்மளோட வுட்டும் லைட்டாக அந்த ஓகே இந்த இடத்துல ஆட் பண்ணி விட்றேன். வுட்டு லைட்டாக ரெட் டோனில் மாறிச்சா? ஓகே நைஸ். ஸோ இப்போ எல்லாமே ரெட் டோனுக்கு மாறிடுச்சு. அதை ரெட்டுங்கிறதோட அந்த ஒரு க்ரீனிஷ் டோனுக்கு அண்ட் நம்மளோட ப்ரான்ஸையும் நம்ம அந்த டோனுக்கு மாற்ற ட்ரை பண்ணுவோம். ஸோ இதை நான் காப்பி பண்ணி ப்ரான்ஸு செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபைனல் கலர் ப்ரான்ஸில் நான் இந்த கர்வ் ஆட் பண்ணுறேன். அண்ட் யா ஓரளவுக்கு நல்லா ஒர்க் ஆகிருக்கு. அதே மாதிரி இதுலேயும் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து ரொம்ப கலர் ஆகிடுச்சு, அதனால் கம்மி பண்ண ட்ரை பண்ணுறேன் எல்லாத்தையும். ஸோ இந்த வேல்யூ எனக்கு கரெக்டாக இருக்க மாதிரி தோணுது. அதே மாதிரி இந்த ஹியூமன் அதாவது நம்மளோட பாடி மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அதுக்கும் போய்ட்டு ஃபைனலாக ஒரு ஆர்ஜிபி கர்வ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கேரக்டரோட ஃபுல் ரெட்டுமே நல்லா தூக்கி கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்காக தான் நான் ட்ரை பண்ணேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கேரக்டர் எல்லாமே ஒரே டோனில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் எனக்கு வேணும். அண்ட் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ இப்போ வந்து அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல பாருங்கள். அதாவது பாடி ஆர்மர் அண்டு வுட்டு லெதர் எதுக்குமே அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே. அண்ட் அதே மாதிரி நான் இப்போது என்னோடய ஸ்வாட் இருக்கு இல்லையா, இந்த ஸ்வாடுக்கும் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு கொடுக்குறேன் ஸ்டீலுக்கு. ஓகே நைஸ். இப்போது ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு என்ன சொல்கிறது, எல்லா கலருமே நல்லா அப்படியே பிளெண்ட் ஆகிற மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ இதுதான் எனக்கு வேணும். இந்த மாதிரி ஒரு ரிசல்ட்டுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ எல்லா கலருமே நல்லா பிளெண்ட் ஆகுது. அண்ட் இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹேர் கார்ட்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணலாம். இதுக்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸே. அதாவது நம்ம கேரக்டர் வந்து பார்க்க கொஞ்சம் குண்டாக இருக்கான் இல்லையா, அதை நம்ம மாற்றணும். ஸோ குண்டாக இருக்கிறது மாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா லாட்டிஸ் மாதிரியான டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நல்லாவே அட்ஜஸ்ட் பண்ணலாம். பட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஜஸ்ட் இது செலக்ட் பண்ணி கொஞ்சம் ஹைட் ஏற்றி விட்ருவேன். கொஞ்சம் ஹைட் ஏற்றி விட்டால் போதும், நம்ம கேரக்டர் கொஞ்சம் டாலாக தெரியும். அண்டு அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. யா இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி லாட்டிஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நம்ம ஃபைனலாக பண்ணிக்கலாம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஹேர் கார்ட்ஸ் வந்து ரெடி பண்ணுவோம். ஸோ ஹேர் கார்ட்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஷிஃப்டே கொடுத்து ஒரு பிளேன் ஒன்று ரெடி பண்ணிப்போம். அண்டு அந்த பிளேனை ஒரு தனி கலெக்ஷனில் நம்ம போடணும். ஸோ டாப் வியூ போயிட்டு அந்த பிளேனை நான் இங்கே வச்சுட்டு ஜஸ்ட் அந்த பிளேனோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அண்டு எனக்கு ஒரு 3 பிளேன் தேவை. ஏன்னா 3 ஹேர் கார்ட்ஸ் வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். அந்த 3 ஹேர் கார்ட்ஸ் வச்சு தான் நம்மளோட கம்ப்ளீட் கேரக்டர் நான் ரெடி பண்ணுவேன். ஓகே, ஸோ கரெக்டாக இந்த இடத்துல வச்சுக்கிறேன். இது ஃபஸ்ட்டு ஹேர் கார்டு. இது கொஞ்சம் பெரிய திக்கான ஹேர் கார்டாக இருக்கும். அடுத்து இன்னொன்று ஷிஃப்ட் டி கொடுத்து இன்னொரு ஹேர் கார்டு. இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்க போகுது. ஓகே, அண்டு 3ஆவதாக இருக்க ஹேர் கார்டு வந்து ரொம்ப ரொம்ப சின்ன ஹேர் கார்டு. 3ஆவதாக இருக்க ஹேர் கார்டு ரொம்ப சின்னதான ஒன்று. டேபு கொடுத்து இதையும் எடிட் பண்ணி இவ்வளோ சின்னதாக வச்சு பண்ணணும். ஓகே, அண்ட் ஹேர் கார்டில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஹேர் கார்டு ஆல்ஃபா கட்டாக நம்ம செயல்பட போகுது. ஓகேவா, அதனால் நம்ம ஹேர் கார்ட்ஸ்க்கெல்லாம் ஒரே மெட்டீரியல் தான் இருக்கணும். ஸோ ஹேர் கார்ட்ஸை செலக்ட் பண்ணிட்டு ஒரு புது மெட்டீரியல். இது H1, இது H2, இது H3. இதெல்லாம் ஒரு புது கலெக்ஷனில் போட்டுப்போம். நியூ கலெக்ஷன் கொடுத்துட்டு இந்த கலெக்ஷனுக்குள்ளே இதெல்லாம் போட்டுப்போம். இதை ஹேர் கார்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போது இந்த 3 கார்டு இருக்குது இல்லையா, இதுக்கு நம்ம ஒரு பர்ஃபெக்டான ஹேர் கார்ட் டெக்ஸ்சர் கண்டுபிடிக்கணும். ஹேர் கார்டு நம்மளே உருவாக்கலாம். அதுக்கான ஃப்ரீ அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷன் தான் அது, ஃபைபர் ஷாப் அப்படிங்கிறது தான் இதோட பேர். இது எல்லாருமே இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹேர் கார்டு கிரியேட்டிங் டூல் அப்படின்னா இதுதான். ஹேர் கார்ட்ஸ் தனியாக உருவாக்குறதுக்காகவே உருவாக்கப்பட்ட அப்ளிகேஷன் இது. அதனால் இந்த ஃபைபர் ஷாப் மூலிமா ஹேர் கார்ட்ஸை டெக்ஸ்சராக எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனில் இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால தான் சொல்கிறேன் இந்த அப்ளிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ இது மூலிமா உருவாக்கப்பட்ட சில ஹேர் கார்ட்ஸ் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன்.